பிக் பாஸ் தர்ஷன் சமீபத்தில கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. அவரை எதனால கைது செஞ்சிருக்காங்க? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 3 மூலியமா மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் தர்ஷன் அவர்கள். அந்த ஒரு சீசன்ல இவர் தான் கப்படிப்பாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலுக்கு முன்னாடி ஒரு வெளியேறி இருந்தது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து கூகுள் குட்டப்பா அப்படிங்கிற படத்தின் மூலியமா தமிழ் சினிமால இவரு கதாநாயகனா அறிமுகமாகி இருந்தாரு. அதே சீசன்ல இவருக்கு தங்கச்சியா இருந்த லாஸ்ட்லி அவர்கள் அந்த ஒரு படத்துல ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு படம் ஓரளவு டீசென்ட்டாவே போயிருந்துச்சு. அதற்கடுத்து நாடு அப்படிங்கிற படம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. பட் இப்போ வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகல. தொடர்ந்து ஒரு சில படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில தர்ஷன் அவர்களை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, தர்ஷன் அவர்களுக்கும் அவருக்கு பக்கத்துல இருக்க வீட்டுக்காரங்களுக்கும் பார்க்கிங்ல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதாவது கார் வைக்கிறதுல யார் கார் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அண்ட் இதனால அடிக்கடி இவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அந்த ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிறது சமீபத்தில் கைகலப்பாக மாறி இருக்கு. குறிப்பாக எய்த்த வீட்டில் இருந்தவங்க ஹைகோர்ட்டோட நீதிபதியோட பேரன் அண்ட் அவர் கூட இவர் சண்டை போட்டிருக்காரு. மேலும் தர்ஷன் அவர்கள் அவரோட நண்பர்கள் அவரை வச்சு அவரை தாக்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. தாக்குதல் நடந்த உடனேயே அந்த ஆப்போசிட்ல இருக்க பார்ட்டி நேரடியாக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதன் அடிப்படையில் போலீஸார் நேரடியாக வந்து நடந்ததை விசாரிச்சுட்டு தர்ஷன் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. தர்ஷனும் அவரோட தரப்புல இருந்து கேஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. தர்ஷன் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே பரவலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமீபத்தில் பார்க்கிங் அப்படிங்கிற படம் வந்துருந்துச்சு ஹரிஷ் கல்யாண். அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு பஞ்சாயத்து தான். வாக்குவாதம் ஆரம்பிச்சு அது கைகலப்பாக மாறி கடைசியில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகும். இப்போ அதே மாதிரி தர்ஷன் அவர்களோட விவகாரத்துலையும் நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கமலஹாசன் அவர்கள் தான் ஜனநாயகன் படத்தோட கதையை எழுதியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி விஜய் தரப்பு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கமலஹாசன் அவர்களும் வினோத் அவர்களும் சேர்ந்து தலைவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணலான்னு இருந்தாங்க. அண்ட் முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் உள்ள படம் அது. அண்ட் அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா அப்படியே கைவிடப்பட்டுருச்சு. மேலும் கமலஹாசன் அவர்களே வினோத்திட்ட நீங்கள் வேற படம் பண்ணுங்க, நம்ம இதை அப்புறம் பண்ணிக்கலாம், இது டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வினோத் அவர்கள் அடுத்து விஜய் சாரோட சேர்ந்து ஜனநாயகன் பண்ணிட்டு இருக்காரு. கமல் அவர்கள் தான் அந்த படத்தோட கதையை இதில் யூஸ் பண்ணுங்க, விஜய்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும், அவரும் இப்போ பொலிட்டிக்கலில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்லோடு கொடுத்தாராமா. ஸோ வினோத் அவர்கள் எடுக்கக்கூடிய ஜனநாயகன் படம் கமல் சார் எழுதினது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதற்கு முன்னாடி கமல் சார் எழுதின படங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். மேலும் இந்த படமும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் உள்ள படம். இதனால ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி ரசிகர்கள் திருப்தியாகி இருக்க மிக முக்கிய விஷயம், இந்த படம் பகவந்த் கேசரி ரீமேக் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது கிடையாது, கமல் சாரோட ஒரிஜினல் கதை தான் அப்படிங்கிறது விஜய் ரசிகர்களுக்கு கூடுதல் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.